கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. மாயா மடியில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகேஷ் உடனே வந்து நானும் வந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அது உனக்கு புரியுதாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ரேவதி வந்து கால் பண்ணுறாங்க. இவ எதுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லி ரேவதி நான் உன்னதாமா நினச்சிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகேஷ் ஆமாங்க நானும் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியா ரேவதி இதை கேட்குறப்ப காதுக்கு எவ்வளோ தெரியுமா இனிமையாக ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மகேஷ். உடனே நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்குது, மாமா உங்கள்கிட்ட சொன்னாரா? ஆமாம் மயில் வாகனம் என்கிட்ட வந்து இப்போ தான் ஃபோன் அடித்து சொன்னாப்புல. நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம். சரிங்க நீங்களும் நாளைக்கு அக்காவும் வந்துடுங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோனை வந்து வைக்கிறாங்க. நாளைக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த கொஞ்ச நாள் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நீ அந்த வீட்டு மாப்பிள்ளையாயிடுவே. அதுக்கப்புறம் என்ன நம்ம நினச்ச காரியம் எல்லாமே வந்து நிறைவேறுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மகேஷ். அந்த இடத்துல நைட் டைம் ஆயிருக்கு. நம்ம சந்திரகலா வந்து அவங்க ஹஸ்பண்ட் சிவனாண்டிக்கிட்ட ஃபோன் அடித்து பேசணும்னு சொல்லிட்டு சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன நடக்குதுமா அந்த வீட்டில், அந்த டிரைவரை எல்லாரும் நம்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அந்த டிரைவரை வந்து எல்லாரும் வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்குன்னு தாங்குறாங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அவன் எல்லாத்துக்கும் வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அச்சச்சோ எல்லாரையும் வந்து சமாளிச்சிட்டோம், ஆனால் அந்த கார்த்தியை மட்டும் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுதே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிங்க நம்ம பொறுமையாக தான் இருக்க முடியும், கார்த்தி எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்துனதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட திட்டத்தெல்லாம் வந்து போட முடியும், இல்லாட்டி நம்ம மாட்டிப்போம். ஆமாம் சந்திரா நீ கொஞ்சம் பார்த்து உஷாராயிருன்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. யதார்த்தமாக வந்து சோமல் முடிச்சுக்கிட்டு மாதம் வந்து வராங்க நம்ம கார்த்தி. ஏய் நான் பேசுகிறதெல்லாம் வந்து ஒட்டு கேட்கணுன்னே இங்கே வந்து நிற்கிறியா? சாப்பிட்டாச்சு காற்று வாங்கணும்னு சொல்லி யதார்த்தமாக வந்து நிற்கிறேன், அதுக்கு ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து பிரச்சனை பண்ணணுன்னே வந்து பேசிகிட்டு இருப்பியாங்கிற மாதிரி கண்ணா அப்பனான்னு வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி சரி ஏதோ காற்று வாங்கணும்னு வந்திருக்கான் போல இருக்கு, நம்ம பேசினது எதுவும் கேட்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. அப்பன்னு பார்த்து ரேவதிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. இது மாதிரி சுவாதி வந்து பாட்டு போட்டியில் கலந்துப்பா, ஆனால் இப்போ பாட்டு போட்டியிலையும் கலந்துக்கிறது இல்லை, நீ என்ன எதுன்னு கேட்குறியா அப்படின்னு சொன்னேன். ரேவதி ஃப்ரெண்டு வந்து அப்படியே வந்து பேசி முடிச்சோன்னா ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஏய் இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து பேசினா சுவாதி, என்ன நீ பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறியாமே, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல அப்படின்னு சுவாதி வந்து பேசும்போது அம்மாவுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் இல்லை, யாருக்கும் இது மாதிரிலாம் தனிப்பட்ட ஒரு குணம்லாம் கிடைக்கிறது கஷ்டம். உனக்கு பாட்டு பாடுற திறமை இருக்குன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போகணும், அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுவாதிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரி இன்றைக்கி வேறு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, நீ போய் ரெடி ஆகணுன்னு அப்படியே வந்து துர்கா வந்து அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியை பக்கத்தில் வந்து ரோகிணி வந்து ரெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க. அம்மா பார்த்தியாம்மா எப்படி வந்து அக்கா அழகாக இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமா, ஏன் என்ன ஆச்சு, அந்த அழகின் ரகசியம் என்னன்னு தெரியுமா, உன்கிட்டேருந்து தாம்மா அப்படின்னு சொல்லும்போது வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து எல்லா வேலையும் வந்து தீயாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து துர்காவும் அந்த இடத்துல சந்திரகலாவும் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த குடும்பத்தோட ஒருத்தனாக வந்து இருக்கான் போல இருக்குது, இவனை வந்து அடித்து துரத்தணும்னு பார்த்தா முடிய மாட்டேது போல இருக்கே. சித்தி நம்ம என்ன செய்யறது, அக்காவோட மனசில் இவன் வந்து இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கான், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்கிற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு குருக்கள் வராங்க. இது மாதிரி பந்தக்கால் நடுற வேண்டிய ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன், இங்கே யார்கிட்ட வந்து நான் கேட்கணும் பூஜை ஜாமான்லாம், ஏதாவது ஒரு பொண்ணு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் பொறுப்பானவங்க வந்து பொண்ணெல்லாம் கிடையாது, ஒரு பையன்தான், இங்கே வாப்பா கார்த்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து டிரைவர் தான் கூப்பிட்றாங்க நம்ம கார்த்தியை. உடனே இந்த பையன் தான் பொறுப்பாக இருப்பான், என்ன வேணான்னு கேளுங்க, அவன் அடுத்த நொடியே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்து வச்சிருவான். ஓ அவ்வளோ பொறுப்பான பையனா, வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வந்து வந்துடுறாங்க. உன் பேர் என்ன, இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து என்னை டிரைவர் தான் கூப்பிடுவாங்க, நீங்களும் அப்படியே கூப்பிட்டுக்கங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்படியே உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு நான் வந்து நிற்பேன், உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து தூளாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா, ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பூஜை ஜாமான்லாம் எல்லாம் இருக்குது. உடனே வந்து அந்த பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. அந்த ஐயர் மாப்பிள்ளையும் வராங்க மகேஷும், அப்புறம் அவங்க அண்ணி மாயாவும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. எப்போ பார்த்தாலும் காலர் பட்டன் தான் போட்டுட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது மயில் வாங்கின வந்து கலாய்க்கிறாங்க. நான் வந்து முன்னாடியிலேருந்து மாப்பிள்ளைக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன், இது மாதிரி வந்து காலர் பட்டன் போடுறீங்களே உங்களுக்கு சங்கடமாக இல்லையான்னு கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா வந்து சொன்னார், பட்டன் இருக்கிறது எதுக்காக, போடுறதுக்காக தானே, அதனால தான் வந்து பட்டன் வந்து மாட்டியிருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, பட்டன் போட்டிருக்குது நல்லாவே இல்லைங்கிற மாதிரி
கூட இருக்கிற எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல துர்கா, ஸ்வேதா எல்லாரும் வந்து பேசும்போது, மாப்பிள்ள யார் வேணாலும் கிண்டல் பண்ணிட்டோம். ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக தான் இருப்பேன். நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சரியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மாப்பிள்ளை ஏண்டி இது மாதிரிலாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும், எல்லாரும் வாங்க வெளியில் போய் நிற்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுக்காக. என் ஃப்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு சொன்னோன்னே, டேய் பந்தக்கால் நடப்போகுதுடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகேஷும் அவங்க அண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாயாவும் மல்லிகா வந்துட்டானா ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்திடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, மல்லிகாவுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னே இருப்பா. ஃபங்க்ஷன்லேயும் இதே மாதிரி தான் போன வாட்டி கலந்துக்கல. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் பிரச்சனை ஆயிடுச்சு. சரி பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன்லையாவது கலந்துப்பான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி யோசிக்கும் போது, அச்சச்சோ மல்லிகா வந்தா என்ன ஆகுறது, நமக்கு பெரிய ஆப்பாயிடுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. மாயா இப்போ என்னங்க பண்ண போகிறோம், எனக்கே கவலையாக இருக்கே. மல்லிகாவை இங்கே வந்து தடுக்கிறதெல்லாம் செட்டே ஆகாது, நம்ம வந்து மாட்டிப்போம். ஆமாங்க, போன வாட்டி மண்டபத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை பார்த்தாலே வந்து சரி வராது, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பந்தக்கால் வந்து நடுற ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எதுவுமே வந்து செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே, நீ சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டு தான். அதனால தான் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து போயிட்டு நான் வந்து பிரச்சனை பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மாயா நான் போயிட்டு வந்துடுறேன், என்னை ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சமாளி, எங்கே போயிருக்கேங்கிற விஷயத்த மட்டும் எதுவும் சொல்லிடாத, நான் வந்து சமாளிச்சுக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயா சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. என்ன பண்ணி நான் வந்து தடுக்கிறது மல்லிகாவை, மல்லிகா நம்ம முன்னாடி நின்னாலே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமே. அப்புறமேட்டு என்ன, மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்திரகலாவும் சிவனாண்டியும் வந்து தனித்தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, கார்த்தி வேற நம்மளையே பார்த்துக்கிட்டே இருக்கானே, ஒருவேளை நேற்று நைட்டு பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து தான் ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம மாயா மல்லிகா வந்து அவங்க இடத்துல தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மல்லிகாவை வரவிடாமல் தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து ஆட்டோவில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிருச்சு போல இருக்குது. அந்த இடத்துல மாயா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.